போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கணன் வந்து அவர் அரச பதவிக்கு வந்த உடனே இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்கள் மேலேயும் படையெடுத்து அவர் வெற்றி கொண்டு இந்த உலகத்தையே தன் கால் கீழே கொண்டு வந்து ஆட்சி பண்ணவும் செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் தேவலோகத்து மேலே படையெடுத்து தேவேந்திரனையும் வென்று அவர் தேவலோகத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டார். இது மாதிரி 14 லோகத்தையும் வென்று ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக அவர் முத்திரை பதிச்சு இந்த பிரபஞ்சத்திலே தன்னை எதுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க வேண்டிய இடங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக 14 லோகத்தையும் வென்ற இடங்களில் பெற்ற பரிசுகளையும் கப்பங்களையும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தன்னோட பெற்றோர்களை பார்க்கறதுக்காக அவர் தலைநகருக்கு திரும்புகிறாரு. தலைநகருக்கு வந்த கணனை பார்த்து அவரோட பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இவர் வந்து 14 லோகத்தையும் எப்படி வென்றாரு அப்படிங்கிற கதையை சொல்லி ரொம்ப மகிழ்ந்தார். அவர் வென்ற எல்லா உலகங்களில் இருந்தும் பேரலையில் கொண்டு வந்து அவர் திருமணம் பண்ணி அவர் அந்தப்புறம் அமைச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கோ போராடுறதுக்கு எதுவுமே கிடையாது, இனிமேல் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் வாழ்க்கையை கழுவ ஆரம்பித்தார். இப்படி ரொம்ப சந்தோஷமாக இனிமேட் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்த கணராசனோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லாமே வந்து அலறிக்கிட்டு கணராசனை தேடி வராங்க. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாகிருச்சு. வேட்டையாடுறதுக்கு ஆள்கள் இல்லாமல் அது எல்லாமே பயிர்களை வந்து பயங்கரமாக நாசம் பண்ணி ஊருக்குள்ளே வந்து நிறைய அச்சுறுத்தலை கொடுக்குது. அதை நீங்கள் தான் வந்து வேட்டையாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சரி ஆமாம் நானும் அந்த புறத்துலேயோ மாளிகையிலையும் இருந்து களைப்படைஞ்சிட்டேன், நான் வேட்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படை வீரர்களோட வேட்டைக்கு கிளம்புறாரு. சாதாரண மிருகங்களை தான் வேட்டையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி போன கணராசனோட வாழ்க்கையில் அவர் எதிர்பாராத நிறையா திருப்பங்களில் அந்த காட்டில் பார்த்தாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கணராசன் அவரோட அரண்மனையில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லாமே காப்பாற்றுங்க, கணராசனே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க காட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. வேட்டையாடாதனால அந்த மிருகங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அது நாட்டுக்குள்ளே வந்து முதல்ல பயிர்கள் எல்லாமே நாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ மக்களுக்கு வந்து நிறைய அச்சுறுத்தலை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் தான் இந்த மிருகங்களை வேட்டையாடி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் கேட்ட உடனே சரி நமக்கு மாளிகையிலே ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கோம், நம்ம வேட்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கணராசன் வந்து அவர் படை வீரர்கள் அழைச்சிக்கிட்டு அவர் காட்டுக்குள்ளே போய் அவர் சர்வ சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் எல்லாத்தையும் அவர் வேட்டையாடி தீர்க்கவும் செய்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம வேட்டையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்ச சமயத்தில் அவருக்கு பயங்கரமான தாகம் ஏற்படுது. தாகம் ஏற்பட்டதுனால காட்டுக்குள்ளே இங்கே போன தண்ணி இருக்குமோ அங்கே போன தண்ணி இருக்குமோன்னு சொல்லி தேடி போய் அவங்க வழி தவறி போயிட்டாங்க. கடைசியில் கணராசனும் அவரோட படை வீரர்களும் சேர்ந்து ஒரு அழகான நந்தவனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நந்தவனத்தில் பார்க்குற இடம்லாம் பூக்கள் சூழ்ந்து ரொம்ப அருமையான நறுமணம் வீசி நடுவில் ஒரு தெளிவு நீர் கொண்ட தடாகமும் இருக்குது. அதை பார்த்த உடனே கணராசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கி அவர் நீர் அருந்திட்டு அவர் களைப்பு போவதற்காக அந்த தடாகத்திலே நீராடவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தடாகத்துக்கு பக்கத்துலேயே அமர்ந்து அவர் கொஞ்சம் இளைப்பாறவும் செய்கிறாங்க. கணராசன் இளைப்பாறிட்டு இருந்த சமயத்தில் அந்த தடாகத்துக்கு குளிக்க வந்த கபில முனிவரோட சீடன் ஒருத்தர் வந்து கணராசனை பார்க்குறாங்க. அந்த கபில முனிவரோட சீடர் வந்து அந்த தடாகத்தில் நீராடிட்டு அவர் கணராசனை பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமாக போய் அவரோட குருவான கபில முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய கணராசன் வந்து காட்டுக்காரு, அவர் ரொம்ப களைப்பாக இருக்கார், அவரை நம்ம குடிலுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கபில முனிவரும் சரி நீ அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த சீடர் வேகமாக வந்து கணராசனை பார்த்து வணங்கிட்டு அவர் சொல்கிறாரு, கபில முனிவரோட ஆசிரமம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் அவசியம் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. கணராசனும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோட வீரர்களோடு சேர்ந்து கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிற உடனே சூரியனை போல தேஜஸ் கொண்ட கபில முனிவரை பார்க்குறாங்க. கபில முனிவர்கிட்ட ஒரு சிறப்பான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த சூரியனை சுருக்கி ஒரு சின்ன மணியாக்கி அவர் கழுத்தில் அணிஞ்ச மாதிரி ஒரு அழகான ஒரு சிந்தாமணியை அவர் கழுத்தில் அணிஞ்சிருந்தார். இதை பார்த்த உடனே கணராசன் வந்து கபில முனிவரை பார்த்து ரொம்ப பயபக்தியோட அவர் பாதங்களில் விழுந்து வணங்கிட்டு அவர் ஆசிரமத்துக்குள்ளே வரவும் செய்கிறாரு. அப்போ கபில முனிவர் வந்து கணராசனை அமரும்படி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த ராஜாவை பார்த்து நிறையா விசாரிக்கிறாரு. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய அரசரானீங்க அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து அவர் கேட்டு தெரிஞ்சிக்கவும் செய்கிறாரு.
கணராசனும் வந்து கபில முனிவரோட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கபில முனிவர் சொல்கிறாரு, என் ஆசிரமத்துக்கு வந்து யாருமே பசியோடு திரும்ப போனதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் சரி உங்கள் வீரர்களும் சரி என் ஆசிரமத்தில் உணவு அருந்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ட உணவுலே வந்து நான் கொடுக்கக்கூடிய விருந்து தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணராசனும் சரி கபில முனிவர் இவ்வளோ நம்ம வற்புறுத்தி கேட்குறாரு, நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா நான் வந்து உங்களோட ஆசிரமத்தில் விருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கபில முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கழட்டி ஒரு ஆசனத்தில் வச்சு அவர் வந்து சிந்தாமணியை பார்த்து சில மந்திரங்கள் சொல்லிட்டு அவர் வேண்டுறாரு. என்ன அப்படின்னா, என்னோடய ஆசிரமத்துக்கு கணராசன் வந்திருக்காரு, அவரோட வீரர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து விருந்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால் ஒரு சிறந்த விருந்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கபில முனிவர் அந்த சிந்தாமணிகிட்ட கேட்ட உடனே அந்த சிந்தாமணியோட சக்தியால் நொடி பொழுதில் கபில முனியோட ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாளிகை உண்டாச்சு. அந்த ராஜ மாளிகையில் ராஜ விருந்தும் தயாராகவும் செஞ்சுது. இதை பார்த்த உடனே கபில முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கணராசன் ரொம்ப வியப்படைஞ்சார். அந்த சமயத்தில் கபில முனிவர் கணராசனையும் அவரோட வீரர்களையும் அழைச்சிட்டு போய் அவர் எல்லாருக்கும் விருந்து பரிமாறவும் செஞ்சார். அது சாப்பிட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கணராசனோட எண்ணத்தில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிந்தாமணிக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவரோட ஆர்வம் தாங்க முடியாமல் கபில முனிவரை பார்த்து அவர் கேட்குறாங்க, முனிவரே உங்களோட தவ வலிமையால் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வலிமை இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த சிந்தாமணி உங்களுக்கு எதுக்கு? நான் வந்து உங்கள் மகனை போல் இருக்கேன், நீங்கள் என்னை மகனாக பாவிச்சு உங்கள் சிந்தாமணியை என்கிட்ட கொடுத்துருங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே கபில முனிவர் சொல்கிறாரு, அரசரே நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான், இந்த சிந்தாமணியை என் தேவைக்காக நான் வச்சில்ல, இது எனக்கு பரிசாக அதாவது அன்பளிப்பாக கொடுத்த ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இது என் உயிருக்கு நிகரானது, இதை என்னால் கொடுக்க முடியாது, வேறு எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணராசன் வந்து இல்லை எனக்கு அந்த சிந்தாமணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கபில முனிவர் தீர்க்கமாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. அப்போ கணராசன் சொல்கிறாங்க, 7-14 வெற்றி கொண்ட என்கிட்ட முடியாது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பலவந்தமாக கபிலரோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணியை அவர் பறித்து எடுத்துகிட்டு போகவும் செய்கிறாங்க. அப்போ கபிலருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ கணராசனை பார்த்து சொல்கிறாங்க, அடே மன்னா, நீ வந்து என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக என்னோட உயிருக்கு நிகரான இந்த சிந்தாமணியை பறிச்சுட்டு போறியே, இது கொஞ்சமாக நியாயம் இருக்கா, கொஞ்சமாக தர்மம் இருக்கா? நீ வந்து சிறந்த மன்னன் எல்லாருமே போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. உன் சுயரூபத்தை நான் இப்போ பார்த்துட்டேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத, என் கண்ணு முன்னாடி இருந்தேன் அப்படின்னா நான் சாபம் கொடுத்து உன்னை சாம்பலாக்கிடுவேன், நான் கும்பிட்ற கடவுளே இதுக்கு நியாயம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணராசன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு அந்த சிந்தாமணி எடுத்துகிட்டு போகவும் செய்கிறாங்க. தன்னோட உயிருக்கு நிகரான சிந்தாமணி தாங்கிட்ட இருந்து பறிபோயிடுச்சு அப்படின்ற கவலையை நினச்சி கபில முனிவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். எந்நேரமோ அந்த சிந்தாமணி நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அதை சொல்லி அவர் புலம்பி அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருந்தார். எப்படியாவது இந்த துஷ்டனான கணனுக்கு எப்படியாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும், இவனுக்கு அழிவு காலத்தை நம்ம உண்டாக்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கபில முனிவர் நினைக்கிறாரு. அப்போ கபில முனிவர் யோசிக்கிறாரு, நம்ம இப்படி வருத்தப்பட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கணனுக்கு வந்து நம்ம அழிவை உண்டாக்கி தர முடியாது, நம்ம வந்து தவங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ நம்ம தவம் வந்து சாதாரணமாக நம்ம வந்து மேற்கொள்ளக்கூடாது, நம்ம நேராக மாயாசக்தியை நோக்கி நம்ம தவத்தை மேற்கொள்வோம், மாயாசக்தி தான் இதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவர் கடுமையான தவங்கள் இருக்கார். கபில முனியோட தவம் அப்படிங்கிறது சாதாரணமாக இல்லை. எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் எல்லாத்தையும் அவர் வென்று அவர் மனசை வந்து மாயாசக்தி மேலே வச்சு அவர் தவத்தில் இருக்கார். அந்த சமயத்தில் கபில முனிவரோட கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய அக்னி ஜுவாலை உண்டாகுது. அந்த அக்னி ஜுவாலை வந்து 4 திக்குலேயும் வந்து படர்ந்து விரிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த சமயத்தில் வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, கபில முனிவரே பயப்படாதீங்க, நான் தான் வந்து மாயாசக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என் பேர் வந்து சாருகாசினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக என்னை நோக்கி தவம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கபில முனிவர் வந்து அவர் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை சொல்லி இந்த கணராசனை அழிச்சே தீரணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சாருகாசினி வந்து கபில முனிவர் பார்த்து சொல்கிறாங்க, கணராசனுக்கு இவ்வளோ சக்திகளும் வீரமோ தைரியமோ வந்தது காரணம் வந்து அந்த சிவபெருமான் கொடுத்த வரத்தினால தான், மும்மூர்த்திகளாலையும் அவரை அழிக்க முடியாது, அது மாதிரி ஒரு வரத்தை வந்து அவர் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கையில் கணனை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கபில முனிவர் வந்து கேட்குறாரு, அப்போ கணராசனை யாராலையும் வெல்லவே முடியாதா, அவருக்கு அழிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சாருகாசினி வந்து கபில முனிவரை பார்த்து சொல்கிறாங்க,
எப்போவுமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். கபில முனிவரே உன்னோட மன வருத்தத்தையும் இந்த மக்களுடைய கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்காக கணராசனை அழிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மும்மூர்த்திகளால் தான் கணராசனை அழிக்க முடியாது. ஆனால் மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு மூர்த்தி இருக்கார். அவரை நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கணராசனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கபில முனிவர் அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அதுதான் முதன்முக கடவுளான விநாயகப் பெருமான். நீங்கள் விநாயகப் பெருமானை வேண்டுங்க, அவர் கண்டிப்பாக கணராசனை அழிச்சே தீருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கபில முனிவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் சாருகாசனியை வணங்கிட்டு அவர் விநாயகரை நோக்கி கடுமையாக தவம் இருக்கார். அது எப்படி அப்படின்னா, விநாயகப் பெருமானோட மந்திரத்தை 18 லட்சம் உரு கொண்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கான விநாயக ஹோமம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு அவர் அன்னதானம் கொடுக்குறாரு. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இந்த சமயத்தில் விநாயகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் அந்த ஓமகுண்டத்திலேருந்து அந்த அக்னி ஜுவாலை மூலியமாக அவர் சித்தி புத்தி சமேதராக அவர் கபில முனிவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. அப்போ கபில முனிவரை பார்த்து விநாயகர் பெருமான் சொல்கிறாரு, கபில முனிவரே கவலைப்படாதீங்க, உங்கள் மன சஞ்சலப்படும்படி நடந்து கொண்ட அந்த கணனை நான் வதம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போன அந்த ஒப்பற்ற சிந்தாமணியை திரும்ப கொண்டு உங்ககிட்டே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கபில முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விநாயகர் பெருமான் இந்த வரத்தை கொடுத்துட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. 14 லோகத்தை வென்ற கணராசன் கபில முனிவர்கிட்ட அந்த ஒரு அற்புதமான சிந்தாமணியை அவர் பறிச்சுட்டு போனதுனால கபில முனிவர் எப்படியாவது கணனை அழிச்சு அந்த சிந்தாமணியை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் விநாயகர் பெருமானை வரவழைக்கவும் செய்கிறாரு. விநாயகப் பெருமான் அந்த கணராசனை எப்படி கொள்வாரா, இல்லை விநாயகப் பெருமானால் கணனை ஜெயிக்க முடியுமா, இல்லை கணன் விநாயகர் ஜெயிச்சாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்டினியூஸாக பாருங்கள்.